ஹைடா எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமனோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு கேப்டன் சேவ்டு புவர் பாய். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தானே காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வெட்டிங் ஹால் பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல் ட்ரெஸ் நின்றுட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்காங்க. ஹேண்ட்ஸம்னா ஹேண்ட்ஸம், அப்படி ஒரு ஹேண்ட்ஸம். ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ரூமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களோட ரூமே வராங்க. ரொம்ப ரொம்ப அழகாக குட்டியாக பார்க்க ஷார்ட்டாக ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் 2 பேருமே வந்து போட்டிருக்காங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்க இந்த பர்சன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டியர்ஸோடு அவங்கள வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு அந்த டியர்ஸை வந்து வைப் பண்ணுறாங்க. அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் போயிடுறாங்க. போய்ட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் தான் வந்துட்டு அப்போ திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் இங்கே பாருப்பா, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா. நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டிங் பண்ணிக்கோ. ஓகேவா? நம்ம வெட்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஓகேவா உனக்கு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஆண்டின்னு கூப்பிடாத, அம்மான்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா அப்படி சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வெட்டிங்குமே அரேஞ்ச் ஆகுது. கிம்டயங் ஆகிய நீ பார்சிமனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. பார்சிமனாகிய நீ கிம்டயங்காய் திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்குமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. டேங் வந்துட்டு ஜிம்மோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே டேங்கன்ட்டு ஜிம்மி தான். ஓகேங்களா? அங்கே நின்னது ரொம்ப அழகாக மேரேஜ் ஆகிட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிம்மி டேரெக்டாக வந்துட்டு டேங்கோட அம்மா கிட்ட தான் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. டேங்கோட அம்மா அண்ட் அப்பா 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே வந்துட்டு ஆப்போசிட் திரும்பினா அவங்க ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. பார்த்துட்டு அந்த பர்சனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. என்னை இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு சொல்கிறாங்க. ஏன்டா அப்போ நான் உங்களோட பிரதர் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தான் என்னோட பிரதர் இருந்தாலும் என்னை பார்த்துக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போவும் நாங்கள் உன்னை பார்த்துப்போம். உன்னோட பிரதரா? ஓகேவா? நீ உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க போகிற, அதனால உன்னை நல்லா பார்த்துப்போம். ஓகேவா? உனக்கு அழக்கூடாது. ஓகேவா சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா ஜிம்மின் ஜேஹோப்பன் நம்ஜின். ஓகேங்களா? அவங்க ஜிம்மினை தான் அவங்க ஒரு பிரதர் மாதிரி பார்த்துருப்பாங்க. அதனால தான் இப்போ மேரேஜும் முடிஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க. டே வந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டேயாங் சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் நர்வஸாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, உங்களை காணும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஜின்னு இருக்காரு. ஜின் தான் நம்ம டேயோட அண்ணா. அவங்க ஒரு டாக்டர். ஓகேவா? அவங்க சர்ஜரி இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சர்ஜரியாமா, அதனால் அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனால் போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துடுவாங்க போனதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கண்டிப்பாக பிடிக்கும். என்னடா அம்மாவுக்கு பிடிச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காம இருக்குமா என்ன அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. டேயோட அப்பா, டேயோட அம்மா 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. சுற்றி வீட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ பெரிய வீடு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கெல்லாம் டிசர்வான பர்சனா அப்படின்ட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ டேயோட அம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் நீ டிசர்வான பர்சன் தான். ஓகேவா? அவ்வளோ சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா வந்து டேயோட அம்மா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு ஃப்ரூட்ஸும் ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது சாப்பிடணும். ஓகேவா? அந்த கொரியன் கல்ச்சரில் இது அப்படி ஒரு இது சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்ட்டு ஜிமின் அது டேவும் ஜிமினும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு. இல்லை அம்மா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு ஹேண்டை போய் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு எம்ல கோவமே இல்லையா, எம்ல வருத்தம் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. எதுக்குப்பா உன் மேலே வருத்தம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சன் உனக்கு என்ன பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்க, வேறு என்ன சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப லவ்லியான பர்சன் கேள்விப்பட்டேன். ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். ரொம்ப எல்லாரு மேலேயும் அன்பாக இருப்பேன்னு கேள்விப்பட்டேன். அதை தாண்டி என்னப்பா வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு என்னோட பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க. உன்னோட பேக்ரவுண்ட் என்னவாக இருந்தால் எனக்கு என்ன, நீ இந்த வீட்டுக்கு சன்னிலா, நீ டேங்கோட ஒய்ஃபு, என்னோட சன்னிலாவா, என்னோட பையன், நான் அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உனக்கு பின்னாடி என்ன இருந்தாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. ஓகேவா? டேங் ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அவன் எப்பவுமே தப்பான முடிவு எடுக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் டேங்கோட அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இப்போ ஒரு பர்சன் வருவாங்க உனக்கு, அவங்க ரியல் பிரதர் மாதிரியே வருவாங்க. ஓகேவா? அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லு, நீ என்னமா, அவங்க தான் ரொம்ப ஆசை வெயிட் பண்ணாங்க. நீ எப்படி இருப்பா, நீ யார், நீ உன்னோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்பட்றாங்க. நீ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ. ஓகேவா? ஒரு பிரதராக நீ ஷேர் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டேன். இப்போ டேயோட அம்மா நீ ஃபஸ்ட்டு வா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூமில் ஒரு கப்படு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பாரு, உனக்கு அழகாக எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷனும் நீ அழவே கூடாது. உன் கண்ணில் டேஸை பார்க்கவே மாட்டேன். ஓகேவா? அதை பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹாப்பியான டேஸ் மட்டும் உன் கண்ணில் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ரூமில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ டேங் தான் அம்மா சொல்கிறாங்க. ஹாப்பியாக டேங் நீ சொல்கிறாங்க. அம்மா தேங்க்யூம்மா சொல்லிட்டு அப்படி அவங்க அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், உனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? நான் ஈவன் ஜின்னுக்கிட்ட சொன்னபோது ஜின்னு எவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண தெரியுமா சொல்லிட்டு
சொல்கிறான். என்னோட தம்பி இப்படி ஒரு பர்சனா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணடா சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா தேங்க்யூ டேட் சொல்கிறாங்க. இங்கே பாரு டயாங், நீ கூட்டிகிட்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை, இனிமேல் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவன் லைஃப் ஞாபகம் வரக்கூடாது, ஓகேவா? நீ நம்ம தான் இனிமேல் அவன் லைஃப் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு டேட் அண்ட் மாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஹக் பண்ணிக்க. டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. என்னோட சன் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நீ போய்ட்டு ஜிம்மில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிமின் ரொம்ப அமைதியாக அப்படி சைலண்டாக பெட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ டோர் வந்து லாக் பண்ணிட்டு வராங்க. பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்படி சொல்கிறாங்க. டேயாங்க நீங்கள் பண்ணதை சொல்கிறாங்க. நான் பண்ணது 100% கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஏன் என் மேலே லவ்வில் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. நீ என்னை லவ் பண்ணுறது என்ன ட்ரூவாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரூவாக சொல்கிறாங்க. என்னை விட்டு இருக்க முடியுமா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு ஐயோ நான் எவ்வளோ டைம் சொல்கிறது, நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய பேசி நிறைய உன்னை கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். உன்னை விட்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த் பிரிஞ்சிருக்கேன். அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் படத்துக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தள்ளி உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தள்ளி அந்த பெட்டில் அந்த பெட்டோட எட்ஜில் போய் உட்காராங்க. அப்படியே அவரோட ஹைட்டை கொடுத்துருந்தா ஜிமின் லேப்பில் வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு டேயாங்க சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படி சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவரோட ஹேண்டில் வச்சுட்டு ரொம்ப அழகாக நம்ம டேயோட ஹெட்டில் மசாஜ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தூங்கிட்டாங்க சொல்லி பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கும். நேற்று ஷிப்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்க சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பெட்ஷீட்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம ஜிமின் எந்திரிச்சிடறாங்க. டே நல்லா தூங்குறாங்க. ஜிமின் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜிமின் வர அங்கே வெளிலேருந்து ஒரு பர்சன் வராங்க. அவ்வளோ என்ட்ரு ஆகுறாங்க. வரும்போது ரொம்ப டயர்டாக வராங்க. கையில் ஒரு கோட்டு ஒயிட் கலர் ஒரு டாக்டர் கோட் இருக்குது, எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் கண்டுபிடிச்சிடறாங்க. ஜிமின் ரொம்ப நர்வஸாக பார்க்குறாங்க. அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு அம்மா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. என்ன ஜின் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. பார்த்து ஜின் தான் வராங்க. ஜின்னை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பவ் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னு பார்த்துட்டு இது எந்த காலத்தில் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜட்டையோட அம்மா தான் பார்க்குறாங்க. எங்கே பாருடா அவன் அப்படியே வந்து வளர்ந்துட்டான்டா ஒரு மாதிரி. சரியா நீ அந்த மாதிரிலாம் பேச சொல்கிறாங்க. ஏன் என்னோட பிரதருங்களா அவன் நான் டேஸ்ட் பண்ணக்கூடாதா என்ன சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வாசலுக்கு கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் பவ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஜஸ்ட் நீ ஹலோ ஹாய் சொன்னாலே போதும். நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன், ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமின் இங்கே வா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க வந்து உட்கார சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜின்னு போய்ட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வராரு. ரொம்ப அழகாக இருக்கிற ஜின்னு. ஜிமின் பார்க்குறாங்க. ஹேங் ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கிட்ட ஜிமின் சொல்ல ரொம்ப அழகு தான் சொல்கிறாங்க. அவள் பார்க்குறாங்க. இப்போ கீழே இறங்கி வர நம்ம ஜின் கேட்குறாங்க. என்ன சொன்னான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா தேங்க்யூ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்லாம் சும்மாவா சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகே ஜிமின் சொல்ல இப்போ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும். ஒரு பர்சன் நான் வந்துட்டு ஒர்க்கை தாண்டி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள நான் மேரேஜ் பண்ணிட்டா இவங்கள தான் பண்ணிப்பேன். நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வீட்டில் வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கேன். அப்போது உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சின்ன ஹயாங் சொல்கிறாங்க. சின்ன ஹயாங் தான் உன்னோட ஹேங்கனே கூப்பிடு, ஓகேவா? உனக்கு என்ன வேணாலும் கேள்வி ஜிமின் நான் வாங்கி தருவேன், ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு வருத்தம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மேரேஜ் இங்கே பாரு என்னோட போலீஸ் இருக்கானே சொல்கிறாங்க. போலீஸாக பார்க்குறாங்க. இப்போ தேவையில்லாமல் சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு இருக்கானே அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் இவன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. நம்பிச்சிருக்கோம் ஹேங்க சொல்லிட்டு நம்பிச்சிருக்கேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். என்ன 2 பேரும் அதிகம் பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா டைம் இல்லை. அப்போ சேட் பண்ணிப்பாங்க. அப்போ இவங்க வேறு சண்டை போடுவாங்க கிட்ட அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகணும், கொஞ்சம் டேஸ் போகட்டும். நம்பிச்சிருக்கு ஏதோ கமிட்மெண்ட்ஸ் இருக்காமா, அது முடிச்சதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னை பார்த்துட்டு ஏங்க நீங்கள் சரி நம்பிச்சிடும் என் கூட பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கும் நான் பிரதர் இல்லை தானே சொல்கிறாங்க. ஏன்னா நம்பிச்சிட்டு உன்னை பிரதர் மாதிரி பார்க்குறான், நீயும் உன்னை ஒரு ஹயாங் மாதிரி தான் பார்க்குற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி உங்க கூட கொஞ்சம் நிறைய பேசணும், ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இந்த அந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. 2 பேர் போய்ட்டு டெரஸில் உட்காந்து பேசிகிட்டே இருங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டைம் ஒரு 6 o'clock இருக்குது. நம்ம டே தூங்கிட்டு தான் இருக்காங்க. டே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எனக்கு டே நேற்று தான் வந்துட்டு ஷிப் அவுட் இறங்கியிருப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம ஜிமின் 2 பேர் மேலே போகிறாங்க. போய்ட்டு சொல்ல ஜிமின் எப்படி நீ டேவை பார்த்தா கொஞ்சம் சொல்கிறியா, எனக்கு கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் அப்புறமா டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் டீஸ் பண்ண மாட்டேன் சொல்லுது சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு
சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 1 இயருக்கு முன்னாடி போயிடலாம்டா. 1 இயர் பிஃபோரு நம்ம ஜிமின் கரண்ட்டில் இருக்கிறது தாய்லாண்டு, ஓகேங்களா. இங்கே ஜிமின் ஒரு பார்ட் டைம் ஒர்க் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எங்கான பசங்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணுறாங்களாம்மா, அதனால் கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருங்க, நைட்டில் விட்டு வெளில வராதிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து இருங்க சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. பார்க்குறாங்க அவ்வளோ டேஞ்சராக இருக்கா எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடா சொல்கிறாங்க. போப்பா சொல்கிறாங்க. பத்திரமா போயினா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இங்கே யாரா ஜிமின் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு பேக்கரி, அந்த அங்கிள் தான் அவங்க. இப்போ ஜிமின் ஒர்க் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு வெளில வராங்க. இங்கே ஜிமினை யாரோ ஃபாலோ பண்ணுற ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டே இருக்காங்க. யாருமே என்ன திரும்பி பார்த்தா ஆனால் ஜிமினுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. வந்துட்டே இருக்காங்க. சடனாக பார்த்தா ஜிமினோட ஃபேஸில் ஒரு பர்சன் அப்படியே வந்து காய்ச்சி வச்சுட்டு குளோரோஃபார்ம் இது பண்ண அவளுக்கு அந்த காய்ச்சி வந்து வச்சுறாங்க. டக்குன்னு ஜிமினோட பயங்கறாங்க. இங்கே என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு 2 days ஆஃப்டர் தாண்டா அவங்க ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே அவங்கள சுற்றி அவ்வளோ க்ரௌடு நின்றுருக்கு. எப்படின்னா எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் தான், சாதாரண க்ரௌட் இல்லை. எல்லாமே வந்துட்டு நேவி ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவங்க தான் ஆஃபீஸரு, கேப்டனு. அங்கே அவங்களுக்குள்ள வந்துட்டு அந்த தண்ணியில் அந்த ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுவாங்களே ஹெல்ப்பராக, அவங்க எல்லாருமே இருக்காங்க. பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி அங்கே பார்க்க அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு ஆர் யூ ஓகே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் யார், நான் இப்படி எங்கே அப்படி சொல்கிறாங்க. இது எங்கே எந்த பிளேஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹார்பர் சொல்கிறாங்க. ஹார்பராக சொல்கிறாங்க. ஹார்பருக்கு நான் வரலையே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு இது எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. கண்ட்ரியாக சொல்லி பார்க்குறாங்க. இவங்க நீங்கள் பேசுகிறத சொல்கிறாங்க. நீ இப்போ என்ன பேசுகிறத சொல்கிறாங்க. நான் கொரியான்னு சொல்கிறாங்க. அப்போ இது கொரியா கண்ட்ரி தான் சொல்கிறாங்க. அவர் கூட ஷாக் ஆகிடுது. கொரியாவா சொல்கிறாங்க. ஆமாம் கொரியா தான். அம்மா உனக்கு எப்படி கொரியன் தெரியும், நீ இந்த இதில் வந்திருக்க, கொரியன் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. என்னோட நேட்டிவ் கொரியா தான், எனக்கு கொரியன் லாங்குவேஜ் தான் தெரியும், நான் கொரியன் லாங்குவேஜ் நல்லா பேசுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ கரண்ட்டில் இருந்தது சொல்கிறாங்க. தாய்லாந்து சொல்கிறாங்க. நீ இப்போ தாய்லாண்டில் நீ கொரியாவில் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க ஜிமினுக்கு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ இருக்குது இப்போ கொரியா தான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் கூட இன்னும் நிறைய பர்சன்ஸ் இதே மாதிரி இருக்காங்க. எல்லோரும் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அவங்களாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க. அங்கே பாருங்கள் நீ எந்த ஊர் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிற வச்சு லாங்குவேஜ் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி பார்க்குறாங்க. சில பேர் பேசுறதுலாம் புரியவே இல்லை. ரைட்டிங் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரைட்டிங் பண்ணுறது அவங்க எடுத்து அப்படியே வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க எந்த கண்ட்ரி எந்த நேம் அப்படின்றதெல்லாம் வருது. பார்த்தா ஒரு பர்சன் வியட்நாமை சேர்ந்தவங்க இருக்காங்க. இன்னொரு பர்சன் பார்த்தா மியான்மர் இருக்குது. இவங்க நிறைய பர்சன் பார்த்தா தாய்லாண்டை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவங்க எல்லோரும் என்னென்னா தாய்லாண்டோட ஒரிஜினல் பர்சன்ஸ் கிடையாது. எல்லாருமே வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒர்க்குக்காக போயிருப்பாங்களா அப்படி உள்ளவங்க தான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாருக்கும் பேச என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ ஜிமினா வந்துட்டு சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி இங்கே வந்தேன் சொல்கிறாங்க. நீ லாஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்லி கேட்குறாங்க. நான் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் போய்கிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. அப்போது என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை சடனாக வந்துட்டு இருந்தேன், எனக்கு யாரோ வந்துட்டு எங்கள் முன்னாடி வந்தபோது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரில, யாரோ கர்ச்சீஃபை மட்டும் என்னோடய ஃபேஸில் வச்சாங்க, அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரில சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க கேட்குறாங்க. இங்கே பாரு உனக்கு கிட்னாப் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் அப்படி சொல்கிறாங்க. கிட்னாப்டாக இருந்ததுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. என்ன எதுக்கு சார் சொல்கிறாங்க. எனக்கு என்கிட்ட எதுவும் இல்லையே சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. சுற்றி எல்லா பசங்களையும் பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லோரும் அவங்க லாங்குவேஜே சொல்கிறாங்க. எங்களையே கிட்னாப் பண்ணாங்க, எங்கள்கிட்ட எதுவும் இல்லையே சொல்கிறாங்க. உங்களை யாரும் மணிக்காக கிட்னாப் பண்ணல ஓகேவா, உங்களையே வந்துட்டு மணி கொடுத்தா கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க எங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு பர்சன் வராங்க. கேப்டன் டயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் அப்படியே அவ்வளோ மாசாக நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அந்த பிளாக் கலர் அவுட்ஃபிட்டு அப்படியே நேவி கேப்டன்னா எப்படி இருப்பாங்க அப்படி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பர்சனாக வந்துட்டு அப்படி போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பசங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு சேல் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு கிட்னாப் பண்ணீங்க சொல்கிறாங்க. சார் அடிக்காதீங்க சொல்கிறாங்க. இது நாங்கள் இல்லை சார் எங்களோட ஏஜென்சிலாம் சொல்கிறாங்க. ஏஜென்சியாக கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியே இருக்கா, இந்த ஜாப் வாங்கி கொடுக்குறது ஒரு ஏஜென்சியாக கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை ஃபாரின் அனுப்புறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, மற்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு பர்சன்ஸே கிட்னாப் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஏஜென்சி இருக்கா உங்கள்கிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்களே அப்புறம் அந்த மாஃபியா அந்த ஸ்மக்லிங் அப்படி பண்ணுவீங்களா அதுவான்னு கேட்குறாங்க. அவங்க அப்படின்னு பயந்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டே இருக்குது. இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. என்னோட பாஸ் சொல்கிறாங்க. அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரை போடுறாங்க. அங்கே அவ்வளோ ஆஃபீஸர் இருக்காங்க, போலீஸுன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க.
ஏன் இங்கே பாரு கண்டெய்னர் வந்துருச்சா இல்லையா, அந்த இங்கே பாரு ஒரு பர்சன் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு பீஸ் கூட மிஸ் ஆக சொல்கிறாங்க, பீஸா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு டேங் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இன்னசென்ட்டாக அப்படியே பேபி மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுட்டு பாவமாக உட்காந்துருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு 17 இயர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒரு 17 இயர்ஸ்னால் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்காரு. பார்க்க பாவமாக அப்படியே இருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்குது ஜிமின் தான். மற்றதுக்கு அடுத்தடுத்த பசங்க இருக்காங்க, பசங்க பொண்ணுங்கன்ட்டு ஒரு 11 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. பார்க்குறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட எவ்வளோ நேரம் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்களா, அவங்க யாரும் இல்லை, அவங்க பேர் ஜாக்சன் ஓகேவா. ஜாக்சன் வந்துட்டு நம்ம ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன், அவங்களும் ஒரு கேப்டனுக்கு அடுத்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க தான். பார்க்குறாங்க, அவங்க தான் பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு ஜிமின் பயப்படுறாங்க, பயந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சனே பார்க்குறாங்க, இந்த பசங்களை தான் இவங்க பேசுன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. இப்போது அவங்க வந்துருக்கு அந்த ஃபைல் இருக்குல்ல, அதில் பார்க்குறாங்க. அதில் பார்த்தா இத்தனை பொண்ணுங்கண்ணா அப்படின்னு ஜீனு போட்டு ஒரு 5ன்னு போட்டிருக்கு, பின்னு போட்டு ஒரு 6ன்னு இருக்குது. அப்படின்னா பாய்ஸ் வந்து 6, கேர்ள்ஸ்னால் ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு டோட்டல் ஐட்டம் குவாலிட்டி 11 அப்படி போட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கோவம் வருது. இவங்க என்ன, இவங்க வந்து திங்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு பொருள் வாங்கினா இத்தனை குவாலிட்டி இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி பில்லு போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபைல் அப்படி இருக்குது. அதெல்லாம் பார்க்க அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் யார் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி பசங்களை யாரும் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே இல்லீகல் திங்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே இவங்க அங்கேயே பார்த்துட்டு அப்படியே ஷிப்பை வந்துட்டு போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அதுவும் அந்த கண்டெய்னரை. இப்போ பார்க்குறாங்க, அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பார்த்துட்டு ஒரு பாசம் அங்கே வந்து போலீஸ் 2 பேர் நிற்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, என்ன ஹேங் சொல்கிறாங்க, அங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. போய் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு கண்டெய்னர் வருதுன்னா அங்கே போலீஸ் இருப்பாங்க, லோக்கல் போலீஸ். ஏன் அப்படின்னா ஏதாவது இங்கே இல்லீகலாக வந்துச்சுன்னா அதை வந்து அப்போவே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும், கவர்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் என்னாச்சு சொல்கிறாங்க. அங்கே வந்து பாருங்களேன் சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்துட்டு வெறும் பசங்க பொண்ணுங்களாக இருக்காங்க. அவங்க வந்து கண்டெய்னரில் ஒரு ஆக்சிஜனோட வந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மூச்சு விட்டணும்ல, அதனால் தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குளோரோஃபார்ம் கொடுத்து அவங்க மயக்கமே இங்கே தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அது இவங்க இங்கே வந்து ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க குளோரோஃபார்மை. பார்க்குறாங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது சொல்கிறாங்க. இவங்களும் யாருன்னு கேட்குறாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்தா பேக்ரவுண்டே இல்லாமல் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க யாரும் தேடக்கூட இப்போ யாரும் இல்லை சார். இல்லை இவங்க கண்ட்ரியில் விசாரிச்சு பார்த்தோம்னா இவங்களை தேடுறதுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஜாப் தேடி வேறு ஒரு கண்ட்ரிக்கு போனவங்க, யாருமே பேரண்ட்ஸே இல்லாதவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அவங்களுக்குலாம் பார்க்குறதுக்கு. இப்போது ஜிமினுக்கு கொரியா நல்லா தெரியுமா. இப்போ ஜாக்சன்கிட்ட பேசியிருப்பாங்களா. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஜாக்சன்கிட்ட இங்கே பாருங்கள் சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுப்பா என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட் தண்ணி குடி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தண்ணி குடிச்சிட்டா. இங்கே பாருங்கள் சார், நாங்கள் இங்கேருந்து போக முடியாத ரிட்டர்ன் சொல்கிறாங்க. இப்படி அங்கேருந்து போகலாம்ப்பா ரிட்டர்ன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் இப்போ நீங்கள் இல்லீகலாக இங்கே இதில் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இல்லீகலாக சொல்கிறாங்க. நீங்கள் இல்லீகலாக வரல, உங்களை இல்லீகலாக கடத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டே உங்களை வந்துட்டு அனுப்புகிற வரைக்கும் உங்களால் போக முடியாது, எந்த ஷிப்லேயும் உங்களால் போக முடியாது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு இது ஃப்ளைட்டில் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் வேணும், லீகல் வந்துட்டு ப்ரூஃப் வேணும், நீங்கள் ஏதாச்சும் போவீங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா அவரோட எல்லா ப்ரூஃபுமே இப்போ வந்துருக்கா தாய்லாண்டு தானே இருக்குது. இங்கே பார்க்குறாங்க எல்லோரும் எப்படி போகிறது தெரியாமல் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருச்சுல. இப்போ நீங்கள் வந்துட்டு நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு அவங்களே அனுப்புறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேவா. அப்போ நீங்கள் போயிடலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு. இப்போ அங்கேருந்து வந்துட்டு இப்போ அகைன் அங்கேயே பார்த்துட்டு இப்போ இது இங்கே வந்த மாதிரி வேறு இடத்துக்கு அகைன் நேரம் என்ன பண்ணிட்டு சேல் பண்ணிட்டா என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அது மட்டும் நம்ம அங்கே சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்படி அங்கேயே அவங்களை அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. ஏன்றாக்கா நாங்கள் அவங்களை காசு கொடுத்து வாங்கிற சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணை கொண்டு போய் அவங்க தலை ஹெட்டில் வைக்கிறாங்க. யாரும் ஜேகப் தான். எப்படி இந்த பசங்க நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வருவியா, ஏன் அவங்க என்ன இதெல்லாம் கடையில் வந்து விற்கிற பொருள்னு சொல்லிட்டு எழுதி போட்டு எடுத்து அவங்க நெத்தியில் ஒட்டியே வச்சுருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. அவங்களாம் ஹியூமன்ஸ், அவங்களே பர்மிஷன் இல்லாமல் அவங்கள வாங்குறதுக்கு ஒரு உரிமை இருக்கா சொல்லி கேட்குறாங்க. யாரை கேட்டு வாங்கினேன், யார்கிட்ட மணியை வாங்கினேன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. வேறு எந்த இடத்த அவங்க வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சார் அங்கே உள்ள லோக்கல் மாஃபியா ரவுடி இருக்காங்களோ அவங்கள சொல்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் மணியை வாங்கிக்க ஓகேவா சொல்லிட்டு உன் மேலே கேஸை போட்டுறேன். அதுக்கப்புறம் நீ ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நீ யார்கிட்ட மணியை கொடுத்து அவங்கள்ட்ட போய் வாங்கிக்க அப்படி சொல்லிட்டு அந்த ஜெகப் தான் போட்டு அடிக்கிற ஒரு பர்சனை. இப்போ நம்ம சொல்லி அங்கே டே வந்துட்டு ஜிம்மில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு அப்படியே வந்துட்டு அவ்வளோ பாவமாக இருக்குது. தனியாக ஒரு பையன், ஏன்னா மற்றவங்க கூட வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஜிம் மட்டும் தான் கொரியன் பேசிகிட்டு இருக்காரு. பாவமாக வேறு இருக்குது. ஜாக்சன் சொல்கிறாங்க கிட்டே வந்துட்டு, நீ இந்த பையனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குடா, அதுவும் கொரியன் சேர்ந்தவனாக இருக்கான். இவன் இப்போ ரிட்டன் போனால் கூட சேஃப்டி இருக்கான்னு நினைக்கிற சொல்கிறாங்க. இல்லை அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியல,
தெரியல, எதுவும் இருக்கான்னு தெரியல. ஆனால் அவன் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். எல்லாருக்குமே தண்ணி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட்டாக சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்பி சொல்கிறாங்க, இல்லை இப்படி அரெஸ்ட் பண்ணால் தப்பாகிடும்டா சொல்கிறாங்க. என்ன கேங்க சொல்கிறீங்க? ஆமாம், இது வந்துட்டு அரெஸ்ட் பண்ணால் தப்பாகும். ஏன்னா நம்ம இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ உள்ள போகிறோம்னு வச்சுக்கேன், நிறைய கேஸ் ஃபைல் ஆகும். அப்புறம் வந்துட்டு இப்போ டிவி சோஷியல் மீடியான்னு வரும்டா, அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம எவ்வளோ கேஸ் வந்துட்டு போலீஸ்டே அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகாமல் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் அப்படி தான் ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க எல்லா பசங்களுமே வந்துட்டு 18 இயர்ஸ் கீழே இருக்காங்க. அதனால் மைனராக இருக்காங்களா, ரொம்ப கேஸ் ஆனால் ஒரு மாதிரி ஆகிட்டு லைஃப் ஸ்பாயிலாக போய்டும். அதனால் என்ன பண்ணலாம், அதுவும் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் சேல் பண்ணி எடுத்துருக்காங்க சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம், அப்படியே அவங்களோட அட்ரஸ்லாம் கேட்டு நம்ம என்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டேன், அப்படியே ஷிப்லேயே கூட்டு போய் ரிட்டர்ன் விடுற மாதிரி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ ஏங்க பார்க்குறாங்க, இப்போ எல்லோரும் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டாங்க, யாராவது எந்தெந்த கண்ட்ரி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பசங்களும் தனித்தனியே இருக்காங்க. ஜிமின் மட்டும் தான் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் இங்கே இருக்கலாமா சொல்கிறாங்க. இங்கே வா, இங்கே இருந்துட்டு எனக்கு சார் கேட்குறாங்க. உன்னோட வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, எனக்கு அது வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை உனக்கு யாரா இருக்காங்களோ சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எதுவும் சொல்லாமல், இல்லை எனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. யாரும் இல்லை, அவங்க யாரும் இல்லை. சரி அப்போனா நீ இங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொரியன் தான். இங்கே உனக்கு ப்ரூஃப் வாங்க ரொம்ப ஈஸி, மற்றவங்களுக்கு தான் கஷ்டம், உனக்கு ஈஸி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீ ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி நீ வேறு ஒரு கண்ட்ரியில் கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ சொல்லியிருந்தேன்னா இங்கே உனக்கு கொடுத்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிமினை தவிர மற்ற எல்லாருமே ஷிப்பில் வந்து ரிட்டர்ன் ஏற்றுறாங்க, வேறு ஷிப்பில் ஏற்றி விட்றாங்க. ஏன்னா அவங்க எந்த கண்ட்ரிக்கு போகணுமோ ஆசைப்பட்றாங்களோ அவங்க அட்ரஸ் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அனுப்பிடுறாங்க ரிட்டர்னு. இது வந்துட்டு கேஸ் ஆகிடக்கூடாது, யார் மேலேயும் வந்துட்டு கேஸ் ஃபைல் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ ஜாக்சன் தான் கேங்க பாருங்கள், என்னால் கூட்டிகிட்டு போக முடியும், உங்களுக்கு தெரியும் எனக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு என் லைஃப் ஸ்பாயிலாக போய்டும், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேங் தான் வந்துட்டு நம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. எங்க தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஏங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு போய் ஆகணும், எனக்கு இது என்னோட ஷிப்பு இப்போ நான் கிளம்பி ஆகணும், நீங்கள் இந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு போய் உங்க கூட வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. எங்கள் கூட வந்துட்டு ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்களேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க, இவங்க எதுக்காக நம்மளுக்கு பறிஞ்சு பேசுகிறாங்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இந்த பையனை வச்சுக்கோங்க, நான் 6 மந்த்தில் வந்து ஒரு 10 1 2 பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. பரவாயில்ல ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம திரும்ப ஜேகோப் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க, 2 பேருமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். பார்க்குறாங்க, சரி கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகோப்பும் நம்ம நம்பிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினா எங்கள் கூட வாப்பா சொல்கிறாங்க. அவருக்கு வந்து பயமாக இருக்க ஜாக்சன் சொல்கிறாங்க. இங்கே பாரு பயப்படாத, அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க ஓகேவா, நல்லா ஹேங்ஸ் அவங்க, எனக்கு கூட தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல இன்ஸ்பெக்டரும் கூட, ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர், அதனால் பார்த்துக்கோ நீ போவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் கேளு அவங்க பண்ணுவாங்க, உனக்கு நீ சேஃபாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் இங்கே உனக்கு ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு நீ ஜாப் போகிற வரைக்கும் அவங்க கூட இரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே தான் ஜிம்மு கிட்ட வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, கேப்டன் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஷிப்போட கேப்டனாக இருந்ததே வந்துட்டு நம்ம டே தான். அவங்க தான் வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு பார்த்தது, இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணது எல்லாமே நம்ம டே தான் ஓகேங்களா. அதனால தான் இந்த ஏன்னா அவருக்கு வந்து இல்லீகலாக ஒன்று வந்துச்சு அப்படின்னா அவர் அலோவ் பண்ணவே மாட்டார். அவர் ஜஸ்ட்டு வெறும் கேப்டன், இது வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அவர் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவார், ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன். அவர் பார்க்குறாரு, உன்னோட நேம் சொல்கிறாங்க, பார்க் ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே பார்க் ஜிமின், இங்கே பாரு இவங்க என்னுடைய ஹேங்ஸ் ஓகேவா, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நீ நான் ரிட்டன் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது வரைக்கும் கூட இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவருமே வந்துட்டு அப்படியே அந்த ஷிப்பில் வந்து ஏறிடுறாரு. போயிட்டு அவர் இப்போ போனாரா 6 மந்த் ஆகுண்டா வரதுக்கு ஓகேங்களா. ஏன்னா ஷிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகும், உங்களுக்கே தெரியும். அது எங்கே போய் இறங்குது, அது அவர் எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதெல்லாம் ரிட்டன் வர முடியும். ஒன்ஸ் அவங்க ஏறிட்டாங்கன்னா அவங்க அப்படியே ஷிப்லேயே சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க, கண்ட்ரி அப்படியே ஓகேங்களா. அவங்க அப்படி போயிடுறாங்க. இப்போ நம்ஜுன் ஜேகோப் 2 பேரும் வா அப்படி கூப்பிட்றாங்க. போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் உங்களுக்கு பர்டனால சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை வா சொல்லிட்டு ஜேகோப் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகோப் நம்ஜுன் 2 பேரும் வந்துட்டு டேரெக்டாக ஜிமினா அவங்க வீட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வீட்டில் அவங்க 2 பேரும் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. உள்ள வாசல் சொல்கிறாங்க, எங்களோட பேரண்ட்ஸ்லாம் வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்க, எங்களோட நேட்டிவ்லாம் வேறு, நாங்கள் இப்போ கரண்ட்லி இருந்து ஸ்டேபிள் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, அவன் உனக்கு கொரியன் நல்லா தெரியுது, நீ எப்படி சொல்கிறாங்க. ஜிமனுக்கு அவரை பற்றி சொல்லவே ரொம்ப தயக்கமாக இருக்குது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சரி யாரும் அதனால அவன் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு, சரி ஒன்றும் இல்லைப்பா நீ வந்துட்டு சேஃபாக என்ன சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகோப்போ நம்ம தான் போயிட்டு சில ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஜிமினுக்காக ட்ரெஸ்ஸு அவருக்கு தேவையான திங்ஸாக வாங்கிட்டு கொடுக்குறாங்க, இதை போய் யூஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹேங் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் ஹேங் கூப்பிடுப்பா சொல்கிறாங்க. இல்லை இங்கே ஏதாவது ஜாப் கிடைக்குமா சொல்கிறாங்க. ஜாபா என்ன படிச்சிருக்க நீ சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க, நான் 12th தான் படிச்சிருக்கேன், அந்த ஜாபுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஜாப் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. 12th அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் 12th முடிச்சதுக்கப்புறம் டிகிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் படிக்கல சொல்கிறாங்க. அம்மாவோட ஏஜ் என்ன சொல்கிறாங்க. 17 சொல்கிறாங்க. 17 தான் ஆகுதா. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நீ உன்னோட உன்னோட நாட்டுக்கு
நாட்டுக்கு நீ திரும்பி போகணும்னு நினைக்கல சொல்கிறாங்க. இது உன்னோட நாடு இல்லை நான் சொல்லலை, ஆனால் நீ கரண்ட்லி இருக்கிறது தாய்லாந்து தானே, எதுக்கு அங்கே போகணும்னு நினைக்கல சொல்கிறாங்க. ஏன்னா உன் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அதனால தானே சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல டேஸ்ட் மட்டும் ஃபாலோ ஆகுது. அப்போ ஜெகப் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். சரி நம்ஜின்கிட்டே சரி ஜெகப்கிட்டே நம்ம ஜிம் ஒரு வார்த்தை கூட சொல்ல, அவரும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரிப்பா அங்கே பாரு உனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே ஒரு கம்பெனி இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, அதில் நீ டைப் ரைட்டிங் தெரியுமா சொல்கிறாங்க. டைப் ரைட்டிங் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க, நீ போய்ட்டு டைப் ரைட்டிங் பண்ணால் போதும். அப்புறம் பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து கற்றுக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் போக போக உனக்கு எந்த ஒர்க் தெரியுதோ நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. அங்கே நம்ம சாதாரண ஒரு பேக்கரியில் தான் ஒர்க் பண்ணோம், இங்கே இப்படி ஒரு ஜாப் பரவாயில்ல சொல்லிட்டு ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஜாப் நம்ம படிச்சதுக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம்மினை கூட்டிகிட்டு நம்ம ஜம்ஜரும் நம்ம ஜெகப் தான் போகிறாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆதார் ஆஃபீஸாக போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரியில் இருந்திருக்காங்க, நேட்டிவ் வந்து கொரியா தான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் வந்து வாங்குறாங்க. அவர் சைல்டுஹுட்டில் இங்கே இருந்ததால அவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுமே அவர் நேம் வந்து இங்கே வருது. அதனால் ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கல, அதனால் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு சார் சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ப்ரூஃப்லாம் அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது யாரா ஜோன் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா, இது ஜங்குக்கு இருக்காங்களா அவங்களோட ஆஃபீஸ் தான். கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பாவமாக இருக்கிற பார்க்குறதுக்கு. உனக்கு இங்கே ஒர்க்கு நான் போட்டு தரேன், ஆனால் உன்னால் முடியல சொல்கிறாங்க, பண்ணுவல சொல்கிறாங்க. உன்னால் இங்கே எல்லாருக்கூடையும் பேச முடியுமா சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, டே அவனுக்கு கொரியா தெரியும்டா, அவன் கொரியா தான், அவன் கொரியா நல்லா பேசுவான், அதனால் அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே ஜாப் போட்டு கொடுத்துட்டாங்க. எப்போ சாதாரண ஒரு ஒர்க் தான் வந்து டைப் ரைட்டிங் பண்ணுறது, மற்ற பிரிண்ட் அவுட் எடுக்குது, அந்த மாதிரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அது போதும் இப்போதைக்கு சொல்லிட்டு ஜிம்மும் ஜாப் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு 6 மந்த்ல நம்ம ஜேகப் நம்ஜின் மட்டும்தான் நம்ம ஜிம்மில் பார்த்துக்குறாங்க. அவங்க எப்போலாம் லீவ் கிடைக்குதோ அப்போ வெளில கூட்டிகிட்டு போவாங்க. அதை தாண்டி அவங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்க சொல்கிறதுக்கு. அது எப்படி சொல்கிறது, நம்ம யாருன்னு அவங்க கேட்டாங்க, நம்ம சொல்லவே இல்லையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது 6 மந்த் ஆஃப்டர் தாண்டா இவங்க டோர் வந்து நம்ம டோர் பில் வந்து ரிங் ஆகுது. ஜிம் ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க ஜேகப் கூடிய நம்ஜின் கூடியும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பர்சனல் மட்டும் அவர் எதுவும் ஷேர் பண்ணல, இவங்களும் அதை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ ஜேகப் சொல்கிறாங்க ஜிம்மின்னு போய் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அந்த போகிறா ஹேங் சொல்லிட்டு போகிறாங்க. போய்ட்டு ஓப்பன் பண்ணால் அவங்க ஒரு பர்சன் ரொம்ப அழகாக அப்படியே வந்துட்டு ஒரு அன்யூனிஃபார்மில், இவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப யூனிஃபார்ம் நின்றுருப்பாங்க பிளாக் யூனிஃபார்மில், இப்போ பார்த்தா அன்யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக அப்படியே ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் கேப்டன் சொல்கிறாங்க. கேப்டன் தான் உள்ளே வரலாமா சொல்கிறாங்க. வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓபியாங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க கேப்டன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அந்த கேப்டன் நேம் கேட்க இவங்கள புரிஞ்சிது டேங் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் அடிக்கடி இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த டேஸில் டேங் எந்த மாதிரி பர்சன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டேங் தான் சர்வ் பண்ணியிருக்காரு இவரை, அதனால் வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனுக்காகவே இவங்க வந்துட்டு கேப்டன் அப்படி மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்காரு. டேங்ன்ற பேர் கூட அவர் சொல்ல மாட்டார். இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு பார்க்குறாங்க. டேங் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க ஏங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஃபைனலாக உன்னோட டியூட்டி முடிச்சா சொல்கிறாங்க. எனக்கு லீவ் இப்போ 1 மந்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவனோட வீட்டுக்கு போவாங்க வந்துருக்கா சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்டா எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக சொல்கிறாங்க. இப்போ டேக்கு என்ன சொல்லிட்டு புரியாமல் எங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி புரியுது அவனை பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. எவ்ரிடே ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறேன், உனக்கு டவரே கிடைக்க மாட்டேது ஷிப்பில் இருக்கும்போது, அப்படி இருந்தும் வந்துட்டு நல்லா இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க, தள்ளி நிற்கிறாங்க. இப்போ நம்பிச்சிடும் நம்ம ஜெகப் தான் வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகுது டியூட்டிக்கு நான் கிளம்பிடுறோம் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை அவன் மட்டும் இருப்பான், அவன் பேசிட்டு போவான், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து டியூட்டி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம டே மட்டும் தான் இருக்காங்க. டே வந்து பார்க்குறாங்க ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. கேப்டன் சொல்கிறாங்க இங்கே உட்கார சொல்கிறாங்க. வந்து உட்காடுறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, நல்ல ஜாப் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் கூட சொன்னேன் ஜாப் கிடச்சிச்சு, இந்த சேலரியை வச்சு வேறு எங்கன்னா ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே எதுக்கு அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னை பற்றியா சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. உன் நேம் சொல்கிறேன், உன்னோட நேம் பார்த்துன்னு எனக்கு தெரியும், அதை தாண்டி நீ ஹேங்ஸு கூட எதுவும் சொல்லவே இல்லையாமே, உனக்கு என்ன நீ உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலி எதுவுமே சொல்லாமல் இருக்க, இங்கே இருக்க அவங்களும் தேடலையா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு சில பேர் கூட காணாமல் போனப்போ நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி காணும்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை பற்றிலாம் எந்த நியூஸும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் எல்லா இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரையும் பார்ப்பேன், எனக்கு தெரியும். ஏன்னா நான் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுப்பேன். நீ கொஞ்சம் சொல்கிறியா உன்னை பற்றி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லு உன்னை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டீச்சர்னு கேட்குறாங்க. அப்படி நான் என்னை பற்றி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை யாருக்கிட்டையும் சென்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. நான் ஏன் உன்னை சென்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு உன்னை பற்றி சொல்கிறியா சொல்கிறாங்க. இந்த 6 மந்த்தில் எனக்கே தெரியாமல் உன்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்க, ஏன் இப்போ என்ன பண்ணுற, எப்படி நீங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, உன்னை ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு உன்னை கேர்லெஸ்ஸாக அங்கே இருந்தியா, அப்படிலாம் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். அப்படி சரியா ஓகே நீ இப்போ சொல்லு உன்னை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இன்டேக்கிட்டா அவங்க யாருன்ட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஜிமினோட நேட்டிவ் கொரியா ஓகேங்களா. என்னோடய நேட்டிவ் கொரியா சொல்கிறாங்க. கொரியாவா? ஆமாம், என்னோடய நேட்டிவ் கொரியா. எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் இருக்கும்போது தான் இங்கேருந்து நாங்கள் தாய்லாண்டே போனோம். தாய்லாண்டில் போயிட்டு என்னோடய அம்மாவோட நேட்டிவ் வந்து தாய்லாண்டு. என்னோடய அப்பா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வழியாக போகும்போது என்னோடய அம்மா லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அதனால் அவங்க 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலியோட பர்மிஷனோட. என்னோடய அப்பாவுக்கு வந்துட்டு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் அங்கே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னோடய அப்பா இங்கே உள்ள எல்லாத்தையுமே விற்றுட்டு அங்கேயே போய்ட்டு அங்கேயும் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு விற்றுட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, நாங்கள் 3 பேரும் அங்கே போனோம். அங்கே போய்ட்டு என்னோடய கிராண்ட்பா ரொம்பவே ரிச்சான ஒரு பர்சன் தான். அவங்க கூட தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மியோட அப்பாவுக்கு பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகுது. இந்த லாஸஸ்னால அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் ஒன் டே ரொம்ப நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க ஜிம்மினுக்கு. அப்போ ஒரு 7 இயர்ஸ் இருந்திருக்கும். 7 இயர்ஸில் அவங்க அப்பா இறந்தவரை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்கேருந்து போயிட்டு 2 இயர்ஸ் தான் தாய்லாண்டில் இருந்திருப்பாங்க. அப்போயே வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா ரொம்ப ஒரு எங்கேஜாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவங்க. அவங்க அம்மாட்ட ஜிம்மின் கேட்குறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்பா இறந்துட்டாங்க, இனிமேல் நம்ம தனியாக தான் இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போது அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, இங்கே பாருமா உன்னோட ஏஜுக்கு நீ தனியாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு ஓகேவா, உனக்குன்னு லைஃப் இருக்க சொல்கிறாங்க. அம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்து இருக்காம்மா, அவனுக்கு என்ன, அவனை பார்த்துக்கலாம், அதுக்காக உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அம்மா அதில் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் லைஃப்பை அப்படியே ஸ்பாயில் பண்ண முடியாது ஓகேவா, உனக்குன்னு ஒரு மேரேஜ் பண்ணுற சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தெரிஞ்சவங்க தான், அவங்க உன்னை செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க, நான் போயிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருமா உனக்கு இப்போ கூட தோணும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஜிம்மின் வளர்ந்து அந்த பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உன் லைஃப் என்ன ஆகும், நீ இப்போ தனியாக இருப்ப சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப எங்கேஜாக இருக்கும். அந்த பையன் ஒரு 7 இயர்ஸ்னால் அவங்க அம்மா எங்கே தானே இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வராங்க. ஏன்னா எல்லாமே ரிச்சான ஃபேமிலிஸ் வந்து அவங்க நல்லா செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜுமே பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவே ஒரு கட்டத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதே வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுறாங்க. ஒரு மாதிரி அவங்க லைஃப்பை கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மின் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஸ்டெப் ஃபாதர் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்டெப் ஃபாதர் சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு யூஎஸில் தான், இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் அப்போ வந்து போவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட இங்கே வந்துட்டு போகிறது, பேசாமல் நம்ம அங்கே மூவ் ஆன் ஆகிடலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மோட கிராண்ட்மா கிட்ட ஜிம்மோட அம்மா பேசுகிறாங்க. இதெல்லாம் ஜிம்மி கேட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அங்கே மூவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் தான் எனக்கு அவங்களோட பிஸ்னஸ் அங்கே இருக்கா, ஃபேமிலி எல்லாமே அங்கே இருக்காங்க. இப்போ நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேம்மா சொல்கிறாங்க. தப்பு இல்லாமல் போக சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் என்னம்மா, ஜிம்மின் அவங்க கூட கூட்டிகிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, பேபிஸ் வேறு வரப்போகுது, அதுக்கப்புறம் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு அங்கே செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் கேட்டால் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க அம்மாவும் எனக்கு நைட்டு ஜிம்மின்கிட்ட வந்து வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிம்மின் கிராண்ட்பாவை தொந்தரவு பண்ணாத, என்ன அவங்க சொல்கிறத கேட்டு சமத்தாக இருந்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மா பார்க்குறாங்க ஏக்கம்மா. அவங்க எதுவுமே சொல்லாமல், நான் கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளில போகிறேன், ஃபாரின் போகிறேன் ஓகேவா, வரது கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி அன்றைக்கி நைட்டு ஜிம்மோட ஸ்டெப் ஃபாதர் ஜிம்மினோட அம்மா 2 பேரும் ஃபாரின் கிளப்புறாங்க. போயிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் பேசுகிறாங்க. அப்போது அவருக்கு ஒரு ஸ்டேஜில் ஜிம்மோட அம்மாவுக்கு அங்கே பேபியுமே வந்து பிறந்திருக்கு, ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்காங்க. இங்கே ஜிம்மோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் மெயிலாக இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம், அதனால் என்னோடய கிராண்ட் சனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட கிராண்ட்ஃபா ரொம்ப லவ்லாம் கொடுத்ததில்ல, பார்த்துப்பாங்க அவ்வளோதான், ஜஸ்ட் நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா ஜிம்மோட அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருந்திருக்கும், அது எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்குது இப்போது. அதுவும் ஜிம்மோட அம்மா அது வந்து எல்லாமே ஜிம்முக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லியிருப்பாங்க. இங்கேருந்து கிளம்புறப்பவே அவங்க அப்பாவோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்லம்மா, அதை எல்லாத்தையும் ஜிம்மிட்டு கொடுத்துருங்க, நம்மளோட தான் எனக்கு இருக்கே, அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் செட்டில் ஆகிட்டேன், அவன் தான் பாவம் சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு ஃபாரின் யூஎஸ்ஏ தானே போகிறாங்க. போயிட்டு எப்படி ரிட்டர்ன் வந்துடுவாங்க சொல்லிட்டு ஜிம்மின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வரவே இல்லை. இப்போ ஒன் டே ஒரு கால் வருது. அப்போ அவங்களோட மெய்டு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோனை வச்சு இப்போது நெக்ஸ்ட் டே தாண்டா ஒரு வக்கீல் வந்து வராங்க. இங்கே ஜிம்மோட ரூமுக்கு ஒரு மெய்டு வந்துட்டு ஜிம்மோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறாங்க. ஆண்டி என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதுவாப்பா அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. வாப்பா சொல்ல கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஜிம்மோட கேட்டுக்கு வெளில வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு பர்சன் வருவாங்க, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு
இங்கே இங்கேருந்து போயிட்டு இந்த இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் விட்டுருவாங்க. இனிமேல் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிற சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா இனிமேல் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் அங்கே தான் அவங்க தான் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை என்னோட கிராண்ட்ஃபா வருவாங்களா சொல்கிறாங்க. ஓ அவங்களா? அவங்க இப்போ இனிமேல் வரமாட்டாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் இங்கே வரமாட்டாங்கப்பா. அவங்களுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லையாம்மா. அவங்க அங்கே செட்டில் ஆக போகிறாங்களாம்மா. அதனால் எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிலாம் விற்க சொல்கிறாங்க. சிம்னுக்கு என்ன பேசுறதே புரியல. அப்போ நானும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களே நான் இங்கே வேறு ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க சரியானு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு வந்துட்டு ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இந்த அங்கிள் யாரா? இவங்க வீட்டில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவங்க ஓகேங்களா. அவங்களுக்கும் தனியாக ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க இனிமேல் நீ என் கூட தான்ப்பா இருக்க போகிற சொல்கிறாங்க. அங்கிள் கிராண்ட்ஃபா அம்மா சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு இனிமேல் வரமாட்டாங்க ஓகேவா. அவங்க எல்லோரும் ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. உனக்குன்னு தனி லைஃப் இருக்குது. நீ தான் இனிமேல் ஒன்று பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சிம்னுக்கல்ல அவ்வளோ டேஸ்ட் வருது. ஏன் கல்வி விட்டுட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ இந்த கொஷனுக்கான ஆன்சரை புரிஞ்சுப்பா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அங்கே அந்த வீடு சேலே ஆகுது. அந்த வீடாவது அங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த வீட்டை சேல் பண்ணிட்டு அவங்க ஒரு வக்கீல் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு மணி எல்லாருமே எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போயிடுறாங்க. இங்கே ஜிமின் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது அந்த அங்கிள் தான் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டுருக்காங்க. பாருமானுமே இங்கே இந்த பையனுமே இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறா சொல்கிறாங்க. தெரியுங்க சொல்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இல்லை இவங்க இந்த பையனோட அப்பா இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர். அவர் பிஸ்னஸ் பண்ணும்போதே சரி அவர் எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார் எல்லாருமே. நான் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணப்போ கூட என்ன ஒரு நல்ல ஒரு பர்சனாக ட்ரீட் பண்ணார். இந்த பேக்கரி வைக்க கூட பணம் அவங்க தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அவர் கூட பிஸ்னஸ் லாஸ் ஆனிச்சு. அப்போ கூட அவர் ஒன் டைம் கூட வந்துட்டு யாருமே அவர் கொடுத்த பணத்தை கூட திருப்பி கேட்டதே இல்லை. அவர் நம்மளுக்கு இந்த பேக்கரி வைக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் இருந்துச்சு. அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இப்போது அவங்களோட இந்த பையனோட ப்ராப்பர்ட்டி சேர்த்தே விற்றுட்டாங்க. அந்த பையன் வந்துட்டு மைனராக இருக்கானா அதனால் எதுவுமே சொல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை சேர்த்து விற்றுட்டு அவங்க அப்படியே வந்துட்டு எல்லாமே அங்கே செட்டில் ஆக போகிறாங்க பர்மனெண்ட்டாக. யாருமே இங்கே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்துட்டு இனிமேல் அனாதை அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் அது எப்படி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பேபி பிறந்துச்சுமா. அவங்களுக்கும் லைஃப் கிடச்சிச்சு. அவங்க இனிமேல் இந்த பையனை பார்க்கணும்னு இல்லை. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா தெரியல. அது அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க வந்துட்டு இனிமேல் அங்கே வர முடியாது. அங்கேயே செட்டில் ஆயிரும். அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான் சொல்லியிருப்பாங்க போல். அப்படியே விட்டுட்டாங்க அந்த பையனை. இனிமேல் அவன் தனியாக தான் இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட் வருது. இப்போ ஜிம்மின் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்கூலில் தான் ஜிம்மின் படிக்க வைக்கிறாங்க. ஜிம்மின் அங்கே படிக்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கணுன்றதுக்காக அவங்க அதையும் பண்ணுறாங்க. ஜிம்மின் அங்கேயே ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பேக்கரியிலேயே படித்து 12th வரைக்கும் முடிச்சுட்டு அதே பேக்கரியிலே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினுக்குள்ள ஒரு குட்டி வீடு அவரே தனியாக தங்கிக்கிறாரு. அங்கிள் ஆண்டி கூட இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு ரூம் வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இப்போது அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த கிட்னாப்பர் இந்த மாதிரி கடத்திருக்காங்க. இதை நம்ம டேக்கிட்ட ஜிம்மின்னு சொல்ல ஜிம்மின் இப்போ டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப டேஸ் வருது. அப்போ கேட்குறாங்க அப்போ நீ அனாதை இல்லையா சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னான்னு அனாதை தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் உனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க. உனக்கு அம்மா இருக்காங்க உன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஸ்டெப் ஃபாதர் கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படி டிஎஸோட கீழே குனிஞ்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களாம் இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஒன் டைம் கூட ஃபீல் பண்ணதே சொல்கிறாங்க. இல்லை ஃபீல் பண்ணேன் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் வரவே இல்லை. அப்புறம் நினச்சேன் ஒன் டைம் கூட எனக்கு ஞாபகம் இல்லையா என்ன உங்களுக்கு அங்கிள் ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்பாங்கன்னு நான் நினச்சேன். அது கூட அவங்க பண்ணல. அதை ஒரு நாள் அங்கிளே சொன்னாங்க ஆண்டிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி. இல்லை இந்த பையனை அப்படி விட்டுட்டாங்க எல்லாம் சரி ஒரே ஒரு டைம் நம்ம நம்பர்லாம் அவங்களுக்கு தெரியுமில்ல கால் பண்ணி இந்த பையன் எப்படி இருக்கான்னு கேட்கக்கூடாது அவங்க அப்படி சொன்னாங்க. அதை வந்துட்டு நான் கேட்டேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு யாருமே சொல்லிட்டு அது வரைக்கும் அம்மா இருக்காங்க எனக்கே ஒன் டே என்னை மீட் பண்ண வருவாங்க அட்லீஸ்ட் என்னை பார்க்க வருவாங்கன்னு நினச்சேன். யாருமே வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு யாரும் இல்லை ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நானே நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யாரையும் நம்பி இருக்கணும்னு தேவையில்லை அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கிறத விட நம்ம யாருமே இல்லைன்னு நினைக்கிறது பெட்டராக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல அவருக்குள்ள அப்படி ஒரு வெறுப்பு தன்மையும் இருக்குது. யாருமே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு வெறுத்து ஒதுக்கிட்டு நம்ம தனியாக இருந்துக்கலான்னு ஒரு அந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ டேக்கான டேஸ்ட் வந்து பார்த்துட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கோச்சிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க என்ன சிம்பத்தில் பார்க்காதீங்க எனக்கு யாரும் இல்லை நான் லவ்வுக்குலாம் ஏங்குற பர்சன் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நானே என்ன பார்த்துக்கிறேன் சாப்பிட்றேன் இது போதும். இதை தாண்டி எதுவும் இல்லை. என்னோடய அப்பா அப்போவே சொன்னாங்க நான் அவனை விட்டுட்டு போகிறேன். எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனப்போ என்னோட அப்பா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ எப்போவுமே உன்னை நீ தான் ஜிம்மின் பார்த்துக்கணும். அது மட்டும் நம்ம நீ வந்துட்டு நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்து தப்புன்னு நினைக்கிறேன். நேட்டிவ்ல நம்ம இருந்திருந்தோம்னா நீ கொஞ்சம் சேஃபாக இருந்தப்போ நினச்சேன் அப்படி சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என் அப்பாவுக்கு எப்படி பிஸ்னஸில் சடன் லாஸ் ஆனிச்சு ஏன் அவங்க அப்படி ஹர்ட் ஆனாங்க எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க எனக்கு அதை கொடுக்கணும்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னோட அம்மாவுக்கும் அது உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல பார்க்குறாங்க. உனக்கு ஒரு அம்மா மேலே கோவம்லேயே சொல்கிறாங்க. கோவம்லாம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அப்புறம் என்னோட அம்மா என் கூட மட்டும் தானே இருந்திருப்பாங்க. என்னோட அப்பா போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு ஆசை எல்லாமே இருந்திருக்குல்ல. என்னோட ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னை மொத்தமாக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்றது ஒரு வருத்தம் தான். சொல்லி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்க ஜிம்மி, நீ உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லி தான் நானே பார்த்துருப்பேன். அவங்க நான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். என்னோட அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு நான் நினச்சிருப்பேன். என்னோட அப்பா அப்படி விட்டு போயிட்டாங்க. என்னோட அம்மா ரொம்ப எங்கேஜ் இல்லை. நான் வளர வளர்ந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு லேடி தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு குட்டி பையனை வச்சுக்கிட்டு நான் வளர்ந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் கிடச்சிரும். அவங்க எதாவது லைஃப்பை வாழ்வாங்க சொல்லி பார்க்குறாங்க. அப்போது சொல்கிறாங்க, எனக்கு என்னோட அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டது, அவங்களுக்கு பேபி பிறந்தது தான் எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை அப்படி விட்டது தான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாலோ, இல்லை ஒரே ஒரு ஃபோன் பண்ணி கால் பண்ணியிருந்தாலோ, நானே என்னோட அம்மா லைஃப்பை போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன். அவங்க ஹாப்பியாக இருக்குன்னு விட்டுருப்பேன். அவங்க என்ன ஒதுக்கிறது தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படி சொல்லிட்டேன். ஜிமின் டேட்டை சொல்ல, எவ்வளோ தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ மெச்சூரிட்டியாக யோசிக்கிற ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கட்டும். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலே கூட ஒரு கோவம் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய ஃபேமிலின்னு பார்க்குறாங்க. நம்ம யாருன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதில் கூட ஒரு வருத்தமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. இதை கேட்குற டேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அப்படியே டே வந்து ஜிம்மினை ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டேன் ஏங்க சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன்னை சிம்பதியில் பார்க்கல, உனக்கு யாரும் இல்லைலாம் தோணல, ஓகேவா, நீ ஒரு பர்சன் நானும் ஒரு பர்சன், அவ்வளோதான். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இந்த 6 மந்த்தில் ஏன்னு தெரியாமல் உன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு எப்படின்னா உன்னை பற்றின திங்கிங் வந்துகிட்டே இருந்துச்சு. நீ எப்படி இருக்க, எப்போ சாப்பிட்றியா, தூங்குறியா, வேலைக்கு ஒர்க் பண்ணுறியா, ஹாப்பியாக இருக்கான்ட்டு எல்லாத்தையும் ரம்ஜான்கிட்ட கேட்டே இருப்பேன். எவ்வளோ ஃபோன் பண்ணிவிட்டு ரம்ஜான் ஏகப்பட்ட கேட்டே இருப்பேன். ஹேங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னையே அறியாமல் உன் மேலே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு, ஓகேவா. இப்போ அந்த சாஃப்ட் கார்னர்னு கேட்டால் இல்லை லவ்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து டக்குன்னு ஹேண்ட் எடுத்து தள்ளி வந்துடுறாங்க. அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல், அப்படியா நான் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் இது சர்வ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க சர்வ் பண்ணிருக்காங்கன்றக்காக அவங்க போய் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா என்ன? உங்களுக்கு ஒரு தனி லைஃப் இருக்குது. நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன் இல்லை. எனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குது. ஏன்னா என்னை பார்த்துக்க முடியும். நான் யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லை, யாரும் எதிர்பார்த்து இல்லை, ஓகேவா. எனக்கு லவ் கேர் இதெல்லாம் வேண்டாம், இது எல்லாமே என்னால் இருந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்னன்னு இருக்கா. ஆமாம் எனக்கு வேணும், எனக்கு லவ் கேர் எல்லாமே வேணும். உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. என்கிட்ட இருந்தால் எதுக்கு சொல்கிறாங்க. இந்த லவ் கேர் கொடுக்க எவ்வளோ பேர் இந்த வேர்ல்டில் இருக்காங்க. அது உங்களை மாதிரி ஒரு பர்சனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கொடுக்குறதுக்கு. வேண்டாம், நான் வேண்டாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ண. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, தள்ளி போங்க அப்படி சொல்கிறாங்க. தள்ளி போக முடியாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜிம்மில் இப்படி போய்ட்டு அப்படியே அட்டாச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கான டேஸ்ட் வருது. ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இதை நான் லஸ்ட்டில் ஒன்றும் பண்ணல, அதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல, என்னோட விருப்பத்தோடு தான் நான் பண்ணுறேன். ஒன்றையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா அது உன்னோட விருப்பம், எனக்கு தெரியாது, ஓகேவா. உன்னோட சாய்ஸ். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் இப்போ வந்துட்டு ரிட்டன் 1 மந்த்தில் ரிட்டன் ஆகணும். நான் என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் டேஸ் அங்கே ஸ்டே பண்ண போகிறேன். நான் உன்னை வந்து பிரிஞ்சிருக்க அந்த டேஸில் உனக்கு என்னை பிடிச்சிச்சு, என் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் லீவுக்கு இங்கே வருவேன் அப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிமின் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போயிடுறாங்க. வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமினை ஒரு டைம் மீட் பண்ண கூட வரவே இல்லை. லீவில் இருந்திருப்பாங்க. லீவ் முடிஞ்சு ஃபைனலாக போகிற அன்றைக்கி தான் வராங்க. ரிட்டன் வந்துட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. பரவாயில்ல, கேப்டன் போயிட்டு டேங் வந்துச்சா சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொல்லிட்டு ஆல்ரெடி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரப்போ மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா. கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வைக்காத, வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஜிமினுக்கு என்ன சொல்கிறது தெரியல. எங்கள் நம்ஜன் கூட்டி ஜெயகப்பட்டு சொல்கிறாங்க. ஷாங் இப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு பிடிக்கல டேங்க சொல்கிறாங்க. டேங்க எனக்கு பிடிக்கும், ஆனால் அவருக்கு நான் டிசர்வான பர்சன் இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்றாங்க. இல்லை அவர் அவ்வளோ நல்ல பர்சனாக இருக்காங்க. அவங்க வீட்டில் அவர் மேலே நிறைய ட்ரீம்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் போய் எதுக்கு ஏங்க சொல்கிறாங்க. எங்கள் பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் குட்டி ஜெயகோபுட்டியோ அவரோட ஜிம்மில் லைஃப்பில் என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு சேம் டைம் ஜிம்மில் நினைக்கவும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவங்களுக்கு அப்படி கூட மெச்சூர்டாக தான் நினைக்கிறான். அவங்க ஃபேமிலி ஒன்றும் ஒரு வெறுக்கலாம், ஒரு வெறுப்பு இருக்கலாம். என்ன நம்மள்ட்ட பேசலாம், நம்ம ஒதுக்கிட்டாங்கன்னு தான் ஒரு வருத்தமே தவிர மற்றபடி நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, அனதே விட்டாங்கன்னா அவருக்கு வந்து வருத்தமும் இல்லை. அதனால் அவர் வந்து பார்க்குறாரு. இப்போ இவங்க 2 பேருமே நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. டேவோட ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே வந்துட்டு ஜிமினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் வராங்கடா. ரிட்டன் வரும்போது கேட்குறாங்க, இப்போ உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே இல்லைட்டா ஏங்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஏன் நான் போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே இல்லை போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தரல. பார்க்குறாங்க. அப்படியே அவனுக்கு ஓகே இல்லை என் மேலே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆகிறப்படா சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வராங்க. அது ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா.
டேய் இது யார் சொல்கிறாங்க? ஓ இதுவா? இது நான் எனக்கு ஒரு க்ரஷ் அடி இவன் மேலே. எனக்கு இவன் லவ் பண்ணலாம் தோணுச்சு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு பிடிக்கலையாம்மா. சரி அவங்களுக்கு எப்போ நம்ம பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாரு, எங்கள் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்க்கவே மாட்டேன்றாரு, அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ டே தான் கேட்குறாங்க, சொல்லு எங்கள் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கா? இல்லை அங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அழறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இங்கே பாரு என் பேர் எப்படி இருக்குன்னு சொல்ல, நீ சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுது, உனக்கு நல்ல சாய்ஸ் இருக்குன்னு தோணுது, உனக்கு நல்ல டேஸ்ட், இங்கே பாரு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கவே மாட்டேன்றாங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடுறாரு. போயிட்டு ரூமில் போய் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. இப்போ நம்ஜனும் ஜெயகும் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. அமைதியாக இருங்க ஏங்க சொல்லிட்டு ஏழு டீ சொல்லிட்டு உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு ஜிமின் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பனே பண்ணல. அடுத்தே இருக்க உள்ள வந்துட்டு எட்ட போங்கட்டு ஏங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சர்வ் பண்ணீங்க அவ்வளோதான், அதை தாண்டி உங்களுக்கு எனக்கு என்ன, போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அப்படியா போயிட வா சொல்லி கேட்குறாங்க. டே எதுவுமே ஜிம்மில் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே என்னோட மேரேஜுக்கு வந்துட்டியா சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு அவ்வளோ கோவம் வருது. மேரேஜா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு டேவதும் பார்க்குறாங்க. மேரேஜ் தான், நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஷிப்புக்கு போயிடுவேன்னா 6 மந்த்துக்கு ஒன்று தான், நான் ஒன்ஸ் தானே வரேன், அப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து போனால் தானே சொல்லி பார்க்க. ஜிம்முனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே டேவ் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரை காலர் பிடிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது கிஸ் பண்ணிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் சொல்லி கேட்குறாங்க. ஓ அது தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அப்படி சொல்லிட்டு சொல்ல. ஜிம்முனுக்கு கோவம் வருது. அப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சொல்கிறாங்க. அமைதியாக ரெடி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் வராங்க. ஏங்க சொல்கிறாங்க. என்ன ஜவுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு மேரேஜ் ஆகும்னு சொன்னேன், எப்போன்னு சொல்ல சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு ட்ரூவாகவே மேரேஜ் ஆக போகுதா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேரேஜ் ஆக தான் போகுது, என்ன பண்ண சொல்கிறேன், வீட்டிலலாம் பேசிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீயும் வரியா, எனக்கு உன்ட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டல வேணாம்னு சொல்லிட்டல, அதான் உங்கள்கிட்ட காமிக்கலாம் கொடுத்துட்டு வந்தேன், எப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்டு நம்ம ஒரு பொண்ணு பாயிண்ட் பண்ணேன். அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயன் தான். ஒயன் பார்க்குறாங்க. பார்த்து இந்த பையன் தான் சொல்ல போகிறான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கூடாது, நான் நல்லா இல்லையா சொல்லி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கானா அதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணிக்க போறியா சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களையே பிடிச்சிருக்கு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது அவள் ரெடியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை மேரேஜ் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் செக் பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. யார் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும்ட்டேங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் பண்ணிட்டே ஹக் பண்ணிக்கா. யாரப்பா ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை யாரோ சொன்னாங்களே எனக்கு வேண்டாம், என்னை வந்துட்டு சிம்பதியில் லவ் பண்ணாதீங்க, என்னை வந்துட்டு ஓகே என்னெல்லாம் வந்துட்டு லவ் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு யாரும் லவ்வும் வேணாம், நான் யாரும் லவ்வுக்கு ஏங்கலை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என்னை லவ் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேறு என்ன கிடைப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்களே எப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் ஹர்ட் பண்ணல, நீ தானே சொன்னேன் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு வேணும், நீங்கள் இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் உங்களை நினச்சிட்டே இருந்தேன், எப்போ வருவீங்க ரிட்டன் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், நம்மளுக்கும் ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்கன்றாங்க. நான் இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நீ தானே சொன்ன வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட் வருது. டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. இங்கே பாரு என் வீட்டில் எல்லாம் நான் பேசிட்டேன், உனக்கு ஓகே வேலை சொல்லி கேட்குறாங்க. இப்போவே வா சொல்கிறாங்க. இப்போவே இல்லைடா, இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் சொல்கிறாங்க. 3 மந்த்தா? ஆமாம் 3 மந்த் தான், எனக்கு 3 மந்த் டைம் எடுக்கும், அதனால் நான் கொஞ்சம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது, ஆனால் இப்போ போய் ஆகணும். இப்போ சார் ஓகே சொல்கிறீங்களா, ஓகே சொன்னீங்கன்னா ஹாப்பியாக போவேன், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபீலிங்காக சேடாக இருக்கும், அப்புறம் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு சொல்ல. அங்கே ஒரு பர்சன் நம்ம ஜங்க் தான் என்னடா அவன் ஆக்டிங் போதும், என்ன சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்டே இருக்கா, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்துட்டு ஒயனோட ஹேண்டில் சொல்கிற ஹேண்டை போட. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஜஸ்ட் சும்மா ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஒன் டே வந்து கேட்டான், அதனால் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேவை பற்றி இவங்களாம் யார் சொல்கிறாங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்னோட மாமா பொண்ணு, அப்புறம் அவன் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ பொய் சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் பொய் சொன்னது உண்மையை சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் என்கிட்ட இப்படி விளையாடுறீங்க சொல்கிறாங்க. ஓ சார் மட்டும் என்ன வேணாம் சொல்லிட்டு ஹார்ட் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. நான் உங்களை ஹார்ட் பண்ணணும்னு பண்ணிட்டேயாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாருமே திருப்பி கிளம்பிடுறாங்க. சரி நீங்கள் இருங்க சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் எனக்கு லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணும், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாது, சும்மா சொன்னேன் ஓகேவா, ஜஸ்ட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தேன், அப்படியே உனக்கு பாசிட்டிவ் ஆகுதா அப்படி சொல்லி பார்த்தேன், சார் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டீங்களோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன் அக்செப்ட் பண்ணிக்காமல் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகிடுது.
உங்களுக்கு ஏன் டேங்க எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு யாரும் இங்கே பாரு எனக்கு அப்படிலாம் இல்லை. இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ போல்டாக ஒரு பர்சன் பேசும்போது கண்டிப்பாக நானே எனக்கே நினைக்கிறதுனா ஆகிட்ட கூட டேங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப தோணுது, நாளைக்கு எனக்கே நானா கூட நீ வந்து போல்டாக லைஃப் வந்து லீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பர்சன் வந்து வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக போல்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஒரு பர்சன் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல கேப்டன் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரோட பிளஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் எவ்வளோ பேர் சர்வ் பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் சர்வ் பண்ணது தான், அதனால தான் எனக்கு ஒரு ஏஞ்சலே கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஏஞ்சலே எனக்கு கிஃப்ட்டாக வந்திருக்கீங்களா சொல்லி பார்க்குறாங்க. செவன் பார்க்குறாங்க, உங்களுக்கு எப்படி என் மேலே லவ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக அப்படியே பாவமாக யார் மேலே ஒரு பாசம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்துட்டு இந்த 6 மந்த்ஸ் கூட நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு டைம் தூங்குறப்போ உன் ஃபேஸ் மட்டும் ஞாபகம் வரும், அதனால தான் அப்படி பண்ணேன். சரி மேரேஜ் பண்ணிட்டா ஒன்று தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இப்படி தான் இவங்களுக்குள்ள லவ் வந்து இருந்திருக்கு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்ல, ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படின்னா உனக்கு அம்மா எல்லோரும் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. சிவன் பார்க்குறாங்க, எல்லோரும் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஸ்டில் அவங்களுக்கு கோவம் இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை கோவம் இல்லை, அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டும் தப்பு இல்லை, என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம், என்னை தேடாமல் என்னை ஒரு டைம் கூட பார்க்காம கான்டாக்ட் கூட பண்ணாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம் அப்படி சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காரு, அதை பார்க்குற சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேர்ந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீயே இதை பற்றி இல்லை, நானே இதை பற்றி பெருசாக நினைக்கல, எனக்கு எப்போவும் நினச்சி டேஸ்ட்லாம் வந்ததே இல்லை, நானே வந்துட்டு சைல்டுஹுட்லேருந்தே அப்படி இருந்துட்டேன் தனியாக, அதனால் எனக்கு அது பழகிடுச்சு. ஓகே இதான் நம்ம லைஃப், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நானும் அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டேன், என்னால் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. 12th வரைக்கும் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு நான் வந்துட்டு வாழறதுக்கான ஒரு மணி என்னால் ஏர்ன் பண்ண முடியுது, இது போதும் இல்லை ஏங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு மேட்சானுங்க பாரு, நீ மேட்ச் தான் 100% நீ தான் மேட்ச், ஓகேவா. ஸ்டடீஸ்ன்றலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டே இல்லை, இம்பார்ட்டன்ட் தான், ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் லைஃப்பில் நம்மளால் ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும். நம்மக்கிட்ட இங்கே பாரு 12th முடிச்சிருக்கா, இப்போ ஒரு கம்பெனியில் ஜாப் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு நல்லா ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு உனக்கு இதில் கம்பெனியில் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எப்படி நீ அங்கே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நம்ஜுன் ஹயாவும் ஜெயோ போய் தான் ஜாப் வாங்கி கொடுத்தாங்களா, அப்போ டேக்கு எப்படி ஜங்குக்கு தெரியும்னு நான் கேட்டேன், அதனால தான் யாரும் கேட்டப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணாரு சொல்கிறாங்க. ஓ அப்படியே இருந்துக்கும். ஆமாம் ஜங்கு கூட ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை, டே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னதே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே இருந்துக்கும், நீ அந்தளவுக்கு பேசலையே சொல்கிறாங்க. நான் பேசுனது இல்லை சொல்கிறாங்க. அது இந்த ஒயரை நான் பார்த்தது கூட இல்லை சொல்கிறாங்க. ஓ அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, படிச்சுட்டு இருக்கா, அதனால தான் வந்துட்டு அதிகம் பார்த்துருக்க மாட்டேன், ஜங்க் வந்துட்டு ஆஃபீஸெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, உன் டைம் எந்திரிச்சு பண்ணி போய் பார்க்குறியா சொல்கிறாங்க. ஓ அப்படி இருந்துக்கு என்னோடய ஸ்டோரி கேட்டு என்ன நினச்சிங்க சொல்கிறாங்க. என்ன நினச்சேன், ரொம்ப க்யூட்டான ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினச்சேன் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு குட்டி பிரதர் வந்துட்டான்னு நினச்சேன் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டேன். சரி ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு போய் தூங்க சொல்கிறாங்க. அவருமே வந்துட்டாரு. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தை வந்துட்டு பார்த்துருக்கல, யாருமே நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களா, அவ்வளோ ரிச்சாக வாழ்ந்துட்டு ஒரு சடனாக அவங்களை தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் நீ ஹாப்பியாக இருப்பேன், எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, நாங்களும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் இங்கே வந்து அட்டே போய்ட்டு ரெடியாக நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் டோரை ஓப்பன் பண்ண அட்டே அப்படியே வந்துட்டு அழகாக குளிச்சுட்டு வரும், வாட்டர் அப்படி ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி டர்ன் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்குறாங்க, எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து சின்ன என்கிட்ட பேசிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவனை ஹஸ்பண்ட் விட்டுட்டு அப்படி போயிட்டியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஷர்ட்டை வியர் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே வியர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே அந்த ஷர்ட்லெஸ்ஸாக கிட்டே வந்துட்டு டோரை போய் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு அப்படியே ஜிம்னு ஒவ்வொரு ஷர்ட்டையும் வந்து ஷர்ட்டை வந்து ஒவ்வொரு பட்டன் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. விடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் விடணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு பட்டன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கே வா சொல்கிறாங்க. இன்றைக்கே தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. வேண்டாம் சொல்கிறாங்க. எங்கே பாரு அன்றைக்கே உன்ட்டு கேட்டேன்னா நீ வேணான்னு சொன்ன, மேரேஜுக்கு அப்புறம் சொன்னலான்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இல்லை அப்போ தானே கன்ஃபர்ஸ் பண்ணிங்க சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு கேட்டேன், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா சொல்லிட்டு நீ மேரேஜுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ மேரேஜ் ஆகிட்டு இல்லைடா சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் எப்போ ஒர்க்குக்கு ரிட்டர்ன் ஆகனே தெரியலடா, புரிஞ்சுக்கோ, இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஹாப்பியாக இருக்கணும்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. இப்போ ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்படி போய் சாஃப்டாக கிஸ் பண்ண ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள், இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே அழகு தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. மை டியர் கேப்டன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவர் முடிச்சு தான் இருக்காரு. ஆனால் ஜிமின் பார்க்குறது அவருக்கு தெரியுது. சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ பார்த்து முடிச்சுட்டே ஐஸ் ஓப்பன் பண்ண வாசல் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு எம்பாரஸ் ஆகிடுது. ஆச்சோ டேங்க நீங்கள் முடிச்சிட்டீங்க சொல்கிறாங்க. முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு
டே டே வந்துட்டு ஜிம்மோட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ண ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ டேயாங் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. எவ்வளோ ஹாப்பியாக லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷை ஆகுது. அச்சோ டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு வெளில போகலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகலாம், நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே ஜிம்மில் கூட்டிகிட்டு நிறைய பிளேஸ் சுற்றுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இவங்களுக்கு மேரேஜ் முடிச்சு ஒரு 1 மந்த் தாண்டிடுச்சுடா. இன்னைக்கு ஜிம்மில் டே தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மில் எனக்கு வந்து லீவ் முடிய போகுதுன்னு கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் அழறாங்க. இல்லை நான் அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் எனக்கு என்னோட ஒர்க் ஆகுதுதானே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் ஆகணுமே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டைமை பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறாங்க. மொட்டை ஒன்று கொடுத்துறேன் செக் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. நான் செக் பண்ணல போங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை நம்ம எப்படி சொல்கிறாங்க. செக் பண்ணி பாரு சொல்கிறாங்க. டே வேணாம் சொல்கிறாங்க. பாரு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. செக் பண்ணடா சொல்கிறாங்க. ஆனால் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டேன் 2 பேருமே ஒரு கிட்டக்கு முன்னாடி நின்றுருக்காங்க. போட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் வந்து ஜிம்மி பார்க்க மாட்டாங்க. பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் திருப்பி டேயோட செஸ்ட்டு வச்சுக்கிறாங்க. பயப்படாதடா சொல்கிறாங்க. எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு குட்டி டேங் வருவான்னு நினைக்க சொல்கிறாங்க. ஏன் நான் ஏன் குட்டி மினி வரக்கூடாதா. இல்லை நான் என்ன மாதிரி ஒரு குட்டி வருஷம் வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நீ ஒன்று மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு என்ன மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் உன்னை நிறைய லவ் பண்ணுவான் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு. ஆமாம் ஒன்று ஒரு பர்சன் தானே எனக்கு கம்மியாக லவ் கொடுக்குறேன்டா. நான் நிறைய கொடுக்குறேன். என்னோட பையன் அவன் நல்லா பார்த்துப்பான். நான் வந்துட்டு விட்டுட்டு போவாங்க போனால் கூட என்னோட பையன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. அவனோட அம்மாவை நல்லா பார்த்துக்கோ சொல்லிட்டு விட்டுட்டு போவான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஏன்ட்டே அவனை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ லவ்வுக்கு டிசர்வான பாசன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸை வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா ஜின்னு எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ ஒரு பேபி மாதிரி இருக்க, உனக்கு ஒரு பேபிலாம் வருமா சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னும் டைம் எடுக்கணும் கூட நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கு தெரியல, உனக்கு ஒரு தனியாக விட்டு போக விருப்பம் இல்லை, பேபி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருக்கு. பாசிட்டிவ்ன்ற இது பார்த்துமே டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொன்னேன்னே சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. டே சொல்கிறாங்க. ஓகேவா ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் கிளம்புவோம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பாரு பேபி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே டவுன் பண்ணி ஸ்டெப்பில் கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு பேபி மாமாவை கஷ்டப்படுத்துறாத, நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். நீ பிறக்கிறப்ப நான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த டைம் கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதனால் கொஞ்சம் வரப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு ஜின்னுக்கிட்டேயும் நம்ம அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறாங்க. ஜென் சொல்கிறாங்க. டே நான் ஒரு டாக்டராக நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. சரிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப டேஸாக இருக்கும். இப்போ எவ்ரிடே நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துலாம் ஜிமின் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் தூங்குவாங்க அவங்க பக்கத்துலேயே. கொஞ்சம் ஜிமின் வந்து தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஆஃப்டர் ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்க்கலாம்டா. ஜின்னு தான் ஜிமினுக்கு பாரு கொஞ்சம் புஷ் பண்ண ஜிமின் சொல்கிறாங்க. ஏங்க என்னால் முடியல யாங்க சொல்கிறாங்க. ஒன்னோடா சொல்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே யூனிஃபார்மோட உள்ள வராங்க. அந்த நேவி யூனிஃபார்மோட கரெக்டாக அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த டே நான் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக டே வரும்போதே நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேபி வந்து பார்ன் ஆகுது. அப்படியே வந்துட்டு அவர் ரொம்ப பெயினோடு அப்படியே கத்துவார். அப்படியே அந்த பேபி எடுக்குது. நம்ம சின்ன பார்க்குற கரெக்டாக வந்து டே வராங்க. டேயோட ஹேண்ட் வந்து பேபி வந்துட்டு கொடுக்குறாங்க. டேக்கு அவ்வளோ டேஸ் வருது. ஜிமின் பார்க்க ஜிமின் அப்படியே ஃபெயிண்டட் ஆகிட்டாரு. ஒன்றுடா பயப்படாத சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் பேபி தான் அங்கே போகிற, அதுவும் பாரு பாய் பேபி ஒன்றை மாதிரியே சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே டே மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே தேவன் அம்மா ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. டே ஃபைனலாக சொல்கிறாங்க. அங்கே பாருடா ஜின்னு உனக்காகவே மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காண்டா. பேபி பிறந்துட்டும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வெயிட் பண்ணான். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டுனா கொஞ்சம் இதாகிடும், கொஞ்சம் பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணாங்க சொல்கிறாங்க. அவள் ஜின் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு அவளே இல்லைம்மா, நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன், நானும் நம்பிச்சிடும், எனக்கும் அவ்வளோ ஏஜில் ஆகலை சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. அப்போ ஒரு 3 hours தான்டா நம்ம ஜிம் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா டேயோட அம்மா பேபி வச்சு ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ண அப்படியே சொல்கிறாங்க. ஃபைனலோட பேபி எப்படி ஒரு பேபி எடுத்து இது நல்லபடி பற்றி எடுத்துகிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. எப்போ வந்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன், நான் கரெக்டாக பேபி பிறந்தப்போ வந்தால் சொல்கிறாங்க. அப்படின்னு காம உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைண்டட் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு டே சொல்லுது. ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூடா. ரொம்ப தேங்க்ஸ் டே. என் அப்பா அம்மா என்னோட ஜின்னாங்க எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்ற அந்த ஃபீலே இல்லை எனக்கு, நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. என் லவ் என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட ஒரு ஃபேமிலியை அப்படி பார்த்துக்கிச்சிட்டே அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ டே எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. உங்களோட ஒர்க் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு 3 months லீவ் இருக்குது ஓகேவா, நான் உங்க கூட தான் இருக்க போகிற சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக உங்க கூட என் பேபி கூட அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பேபியோட நேம் வந்துட்டு நம்ம ஜிம்மி தான் வைக்கிறாங்க. இதுக்கு என்னென்னு வைக்க போகிற சொல்கிறாங்க. இதுக்கு நான் பேசாமல் டேஜின்னு வைக்கவா சொல்கிறாங்க. டேஜின்னா எதுக்கு சொல்கிறாங்க.
இல்ல இந்த பேபியை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணது நம்ம சின்ன ஹேங் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க டாக்டரான்றத தாண்டியும் எனக்கு ஒரு ஹேங்கா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் ரிசர்வான ஒரு நேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உன் நேம் கூட நான் ஹேங்கோட நேமை சேர்த்து வச்சுருக்கேன். டேஜின்னு வைக்கவா சொல்கிறாங்க. வைக்க ஒன்றும் தப்பு இல்லையே சொல்கிறாங்க. என்னோட ஹேங் நேம் என்னோட நேம் அவ்வளோ தானே. சொல்கிறாங்க கிம் டேஜின் அப்படி சொல்கிறாங்க. டேஜின்னுக்கு ஒரு மாதிரி டேஸ் ஆகுது. ஜிம் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீங்கள் டிசர்வான ஒரு பர்சன் தான் ஹேங் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது ஹேங். எனக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்தது ஏதோ நான் வந்துட்டு ஏதோ ஒரு எப்படியோ ஏதோ நல்லது பண்ணியிருப்போன்னு தோணுது சொல்கிறாங்க. ஜிம் தேவையில்லாம பார்க்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் நல்லது பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பர்சன் வந்துருக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் இதோட முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.